ஹலோ எவ்ரிவான், ஐம் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட்டு 2/2/2025. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 12:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நேற்று யூனியன் பட்ஜெட்டில் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் இந்தியாவுக்கு 2025-26 கல்வியாண்டில் கூடுதலாக 10,000 எம்பிபிஎஸ் சீட்ஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பட்ஜெட்டில் சொல்லியிருந்தாங்க. இப்போது அதில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு மருத்துவ இடங்கள் கூடுதலாக வருவதற்கு வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அந்த வீடியோவையும் அந்த நியூஸையும் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்லேயும் நம்மளுக்கு ஃபோன்லேயும் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான். இப்போ பார்த்தீங்கன்னா 10,000 சீட்டில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை இது வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் 2025 நீட் தொடர்பான அனைத்து அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கடைசி நாள் வரைக்கும், அதாவது 2026 மார்ச் வரைக்கும் உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் 2025 நீட் அட்மிஷனுக்கு நம்ம பெய்டு சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின முழு விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த தமிழ்நாட்டில் 10,000 இடங்களில் எவ்வளோ சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கான நியூஸ். இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்தது. உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். தமிழ்நாடு மே கெட் நன் ஃப்ரம் 10K எம்பிபிஎஸ் சீட்ஸ். அப்போது தமிழ்நாட்டிற்கு இந்த 10,000 இடங்களில் கூடுதலாக இடங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு. சரி, அதற்கான காரணிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்எம்சி ஏற்கனவே ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் 2023 ஒரு ரெகுலேஷன் செட் பண்ணாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 100 மெடிக்கல் காலேஜ் சீட்ஸில் 150 இடங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு அந்த ரெகுலேஷனை மாற்றி அமைச்சு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ரேஷியோ ஆஃப் 100 எம்பிபிஎஸ் சீட்ஸ் ஃபார் 10 lakh பாப்புலேஷன். அப்போது 10 லட்சம் மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்திற்கு 100 எம்பிபிஎஸ் சீட்ஸ் அப்படிங்கிற ரேஷியோவை மாற்றி அமைச்சாங்க. த ரூல் வாஸ் அபாலிஷ்டு இன் த 2024. இந்த விதியை திரும்பவும் மாற்றி அமைச்சு செகண்ட் ரூலை 2024-25 மாற்றி அமைச்சாங்க. ஓகே, அதெல்லாம் ஓகேங்க சார், என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் காலேஜஸ் ஆஸ் இட் ஹேஸ் 12,000+ சீட்ஸ். அப்போது தமிழ்நாட்டில் அரசு மருத்துவக் கல்லூரிகள் 37, அதுபோல் உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாம் சேர்ந்து 70 மருத்துவக் கல்லூரிகள் உள்ளது. 12,000க்கும் அதிகமான மருத்துவ இடங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. அதனால் இந்த அடிப்படையில் அந்த என்எம்சியினுடைய நியூ ரெகுலேஷன் பிரகாரம் தமிழ்நாட்டிற்கு கூடுதலாக மருத்துவ இடங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இருந்தாலும் தமிழக சுகாதாரத்துறையின் சார்பாக இந்த 2025-26க்கு 500 எம்பிபிஎஸ் சீட்டுக்கு, அதாவது அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய 500 எம்பிபிஎஸ் சீட்டுக்கு அப்ளை பண்ணிட்டாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 புதியதாக 11 மருத்துவக் கல்லூரிகள் துவங்கினாங்க. அந்த 11 மருத்துவக் கல்லூரிகளில் 10 மருத்துவக் கல்லூரிகளுக்கு ஈச் 50 சீட்ஸ். அப்போ 10 × 15 போட்டிங்கன்னா 500 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய மருத்துவ இடங்களுக்கு அப்ளை பண்ணிட்டாங்க. அதிலிருந்து நம்மளுக்கு எவ்வளோ சீட்ஸ் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு இந்த ரேஷியோனுடைய அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 70 மருத்துவக் கல்லூரிகளில் 12,000 12,000க்கும் கூடுதலான மருத்துவ இடங்கள் இருக்குது.
அதனால் தமிழ்நாட்டிற்கு கிடைப்பதற்கு கூடுதல் மருத்துவ கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். அஃபீஷியல்ஸ் அட் த டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் செட் தமிழ்நாடு cannot apply for more colleges. அதாவது கூடுதலாக மருத்துவக் கல்லூரி துவங்குவதற்கு அப்ளை பண்ணல. அட் த சேம் டைம் கூடுதல் மருத்துவ இடங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இருக்கிற சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா cannot apply for more colleges as it has 12,000 plus seats, more than 70 medical colleges for population of 8 crore. அப்போது 8 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிற்கு 70 மருத்துவக் கல்லூரிகள் உள்ளது. அதில் 12,000க்கும் அதிகமான மருத்துவ இடங்கள் உள்ளது. இதே நிலைமை தான் மகாராஷ்டிராக்கும் கர்நாடகாக்கும் தெலுங்கானாக்கும். ஸோ வில் ஆல்சோ ஃபேஸ் த சேம் இஷ்யூஸ் மகாராஷ்டிரா, கர்நாடகா அண்ட் தெலுங்கானா. அப்போது தமிழ்நாடும் இதில் அடக்கம் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்க வேண்டியது தான். இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மனம் தளராமல் இருக்கும். அதே போல் தமிழ்நாட்டிற்கு கூடுதல் இடங்கள் கிடைப்பதற்கும் இப்போதைக்கு நம்ம செய்ய வேண்டியது பொறுமை காக்க வேண்டியது தான். த ரேஷியோ ஆஃப் டாக்டர்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவை, அதாவது என்எம்சியினுடைய நாம்ஸ் பிரகாரம் மருத்துவர்களுடைய தேவை 1:1000. இதில் பார்த்தீங்கன்னா 1.5 lakh டாக்டர்ஸ் ஆல்ரெடி ப்ராக்டிஸிங் மெடிசன். இதில் 1.5 லட்சம் மருத்துவர்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு வில் ஹேவ் 1 டாக்டர் ஃபார் எவ்ரி 350 பீப்புள். அப்போது 350 மக்கள் தொகைக்கு ஒரு மருத்துவர் அப்படின்ற ரேஷியோலையும் தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு கூடுதல் இடங்கள் அப்படின்னா பிஜி சீட்ஸில் வேணால் கிடைக்கிறதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. யூஜியில் கூடுதல் மருத்துவ இடங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏற்கனவே நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 500 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதல் இடங்கள் கிடைப்பதற்கு தமிழ்நாடு அரசின் சார்பாக அப்ளை பண்ணியாச்சு. அது வந்து என்எம்சி வெப்சைட்டில் அப்ரூவல் லெட்டர் வந்ததுக்கப்புறம் தான் உறுதியாக சொல்ல முடியும். அது வரைக்கும் இந்த மாதிரியான செய்திகளை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது தான். ஸோ இதை தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து நேற்று பட்ஜெட்டில் சொன்ன அந்த நியூஸ். அடுத்த ஆண்டு மருத்துவக் கல்லூரிகளில் 10,000 கூடுதல் இடங்கள் ஏற்படுத்தப்படும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். சரி, இதில் நம்மளுக்கு அதாவது தமிழ்நாட்டிற்கு கூடுதல் எம்பிபிஎஸ் இடங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு. பிஜி சீட்ஸ் வேணால் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. சரி, அடுத்தது மருத்துவத்துறையில் ஏஐ ஆதிக்கம் செலுத்துவதற்கு நேற்று பட்ஜெட்டில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அதே போல் நம்ம வந்து 2025 நீட் எக்ஸாமுக்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிற மாணவர்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இது வந்து ஃப்ரம் 1 டிசம்பர் 2024 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மாணவர்கள் டெஸ்ட் எழுதிட்டுருக்காங்க. இது வரைக்கும் நம்ம வந்து 25 டெஸ்ட்டு அப்லோட் பண்ணியாச்சு. இந்த 35 அப்படிங்கிறது மினிமம் நம்பர் தான். டைம் இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து கூடுதலாகவும் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். இந்த டெஸ்ட் சீரீஸில் நீங்கள் கலந்துக்கணுன்னா அதுக்கான சார்ஜ் 3,000 rupees. இதில் நீங்கள் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ண உடனே அவுட் ஆஃப் 720க்கு என்ன ஸ்கோர் எடுத்துருக்கிறீங்கிறத தெரிஞ்சுக்கலாம். +4 மார்க் ஃபார் கரெக்ட் கொஸ்டின், ராங் கொஸ்டினுக்கு -1, அன்அட்டெம்ப்டட் கொஸ்டினுக்கு 0 மார்க். இதெல்லாம் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ஸ்கோரும் தெரிஞ்சிடும். ஸோ விருப்பம் இருக்கிற மாணவர்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணிவிட்டு ரூம் எடுத்து தங்கி படிச்சுட்டு இருக்கிறீங்க ஒரு கோச்சிங் சென்டரில், இல்லை வீட்டிலேருந்து படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா இந்த டெஸ்ட் சீரீஸில் கலந்துக்கிட்டு கூடுதல் தேர்வுகளை எழுதி உங்களுடைய மார்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணி அதுக்கான யூசர் ஐடி வாங்கிக்கிட்டு டெஸ்ட் எழுதலாம். அதே போல் நீட் யூஜி 2025க்கு நம்ம Day 1 டில் March 2026 வரைக்கும், அதாவது கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். எவ்ரி இயர் இந்த சர்வீஸ் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இதில் ஜாயின் பண்ணி சர்வீஸில் இந்த பெய்டு சர்வீஸில் ஜாயின் பண்ணி கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு அரசு மருத்துவக் கல்லூரிகள், அதே போல் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ், அதே போல் என்ஆர்ஐ சீட்ஸ், ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில்
அது மட்டும் இல்லாமல் டீம்டு யூனிவர்சிட்டிலையும் ஜாயின் பண்ணி படிச்சுட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைகள் என்னமோ அந்த தேவையின் அடிப்படையில் உங்களுடைய மதிப்பெண்ணுடைய அடிப்படையில் இந்த பெய்டு சர்வீஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய விருப்ப கல்லூரியில் சேர்ந்து கொள்ளலாம். இதை பற்றின முழு விவரம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது 2024 கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டவங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் ஆல் இண்டியா கோட்டாவில் 2 lakhs அமௌண்ட்டு ரீஃபண்ட் ஆகிடுச்சு. 5,000 and 10,000 கட்டின உங்கள் கேட்டகரி கேட்டார் போல் கட்டின அந்த அமௌண்ட்டும் வந்துடுச்சு. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்டு மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னமும் ரீஃபண்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் 2025க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ அப்படின்னா கூடிய விரைவில் எந்த நேரத்திலும் எதிர்பார்க்கலாம். அதை பற்றின அப்டேட் வந்த உடனே உடனுக்குடனாக நம்ம சேனலில் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே போஸ்ட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோவும் போஸ்ட் பண்ணிடுவோம். இது வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆனதுக்கான அந்த மெசேஜ். இதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோவில் போஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டுங்கிறதுக்காக திரும்ப இன்னொரு டைம் சொல்கிறோம். இது வரைக்கும் நீட் யூஜி 2025 தொடர்பாக 5 அப்டேட் அப்படிங்கிறது வந்துருக்குது. அதில் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிடுச்சு. 180 கொஸ்டின்ஸ் முதல்ல 200 கொஸ்டின்ஸாக இருந்தது, இப்போ வந்து 180 கொஸ்டின்ஸாக ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் 180 மினிட்ஸாகவும் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஃபிசிக்ஸில் 45 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில் 45 கொஸ்டின், பாட்டனியில் 45 கொஸ்டின், ஜுவாலஜியில் 45 கொஸ்டின்ஸ். ஸோ டோட்டலி 180 கொஸ்டின்ஸை 180 மினிட்ஸில் முடிக்கணும் அப்படிங்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குது. லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ரெக்கையர்டு என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம். அதே போல் ட்ரெய்லர் வீடியோ ஃபார் நீட் யூஜி 2025க்கு சாம்பிள் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன எப்படி வந்து அப்ளை பண்ணணுங்கிற வீடியோவும் போஸ்ட் பண்ணிட்டோம். கர்நாடகா எக்ஸாமினேஷன் அத்தாரிட்டி KCET கர்நாடகா காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கும் எப்படி அப்ளை பண்ணணுங்கிற டெமோ வீடியோவும் போஸ்ட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. டாக்குமெண்ட்ஸ் ரெக்கையர்டு ஃபார் நீட் யூஜி 2025 வீடியோனுடைய தம்ப்நெயில் இது தான், பிளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இது வந்து அந்த சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் 2024 அடிப்படையில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஓகேங்களா? அடுத்தது டாக்குமெண்ட்ஸ் ரெக்கையர்டில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவைப்படும். நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நான் JEEக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபோட்டோகிராஃபில் கேண்டிடேட்னுடைய நேம் அண்டு டேட் ஆஃப் டேக்கிங் ஃபோட்டோகிராஃப் இந்த ரெண்டையும் நீங்கள் டைப் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஃபோட்டோ எடுக்க வேண்டாம், நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு போய் எடுத்துக்குங்க. அதே போல் 10 கைவிரல் ரேகையை ஸ்கேன் பண்ணி வச்சுக்குங்க. உங்களுடைய கையெழுத்தையும் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்குங்க. இதெல்லாம் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ரெக்கையர்டு ஃபார் நீட் எக்ஸாம் 2025. இதையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதன் அடிப்படையில் இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் இந்த கேபியில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்குங்க. ஓகேங்களா? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஏதாவது ரிவைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை திரும்பவும் இன்னொரு டைம் சொல்லிடலாம். இப்போதைக்கு ஜென்ரல் கேட்டகரிக்கு 1,700 ரூபாய், ஜென்ரல் EWS OBC NCLக்கு 1,600, SC ST PWD கேண்டிடேட்டுக்கு 1,000 ருபீஸ், OCI கேண்டிடேட்டுக்கு 9,500 ருபீஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அப்பார் ஐடி தேவையில்லை அப்படிங்கிறதையும் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஹேவ் a nice day. Bye. See you.